அச்சுப்படி வைத்தியம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த தெரப்பேட்டிக் சினிமான்ற பிளேலிஸ்ட் ஆரம்பித்ததுலேருந்தே அதில் வந்து வெறும் 3 படங்கள் தான் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் ஆக்சுவலாக அது ஆரம்பித்தப்போ ஒரு 10, 15 படத்துக்கு மேலே லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஆனால் என்னவாயிடுச்சுன்னா, நிறைய இந்த ட்ரெண்டில் இருக்க டாப்பிக்கை நோக்கி அலையிற அந்த ஒரு ப்ராசஸில் ஐ கைண்ட் ஆஃப் ஃபர்கெட் தட் இட் ஈவன் எக்ஸிஸ்டட். ஸோ அதனால் ஃபர்கிவ் மீ ஃபார் தட். அண்டு நம்ம சேனல் பார்த்துட்ருக்க அந்த 10 பேருக்கு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா வந்து, இனிமேல் அந்த செக்மெண்ட்டில் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் கவர் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்து சார்லி படத்தோடு ஆரம்பிக்கலாமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல் குட் படங்களில் ஒன்றுன்றதுனால சார்லி பற்றி பேசி ஆரம்பிக்கலான்ட்டு ஐவ் கம் அப் வித் சார்லி. அண்ட் திஸ் இஸ் தெரப்பேட்டிக் சினிமா எபிசோட் 4 ஃபார் சார்லி. அண்ட் ஸ்டே டியூன்ட் ஸோ தட் ஐ கேன் ஷேர் மை தாட்ஸ் ஆன் சார்லி. கொஞ்சம் கௌதம் மேனன் படம் மாதிரி இங்கிலீஷில் இனிமேல் நிறைய வார்த்தைகள் வரும். யூ ஹாவ் டு டீல் வித் இட் அப்படின்றத சொல்லிக்கிட்டு லெட்ஸ் கோ. சார்லி வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து மென்டலி ரொம்ப ஃபக்டப்பான சிச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அடியனே அதை நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆள் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் நான் பார்த்த டைமில் கொஞ்சம் மென்டலி ஆக்சுவலி ஐ வாஸ் இன் அ குட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். பட் லைக் எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு அந்த படத்தை திருப்பி பார்க்கணும்னு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, மை லைஃப் சக்ஸுன்றதை தாண்டி த திங் இஸ் வந்து சார்லி வந்து ஒரு சூதிங்கான ஒரு படம். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டோரி இட் செல்ஃப், அந்த படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பயங்கர ஆர்காஸ்மிக்கான ஒரு மசாஜுன்னு சொல்லுவேன் நான். அதை வார்த்தைகளில் என்னால் இப்படி தான் போட முடியும். பிகாஸ் அந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஐ ஃபெல்ட் கோசி இன் மை செல்ஃப். கோசின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா இங்கிலீஷில்? எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஒரு படம் சார்லி வந்து. கதையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் அன் அட்வென்ச்சர் ஸ்டோரி. லைக் நமக்கு ஒரு அட்வென்ச்சர் நடந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு ஃபேண்டசி இருக்கும்ல, அந்த ஃபேண்டசியை வந்து அதோட ஒரு என்கேப்சுலேஷன் தான் கிட்டத்தட்ட சார்லி. அந்த வகையில் டெஸ்ஸா அப்படின்ற ஒரு பொண்ணு ரொம்ப அட்வென்ச்சரஸான, ரொம்ப ப்ராட் மைண்டடான, ரொம்ப வைட் ஐட் ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு கைண்ட் ஆஃப் அ கேரக்டர் வந்து அவள் லைஃப்பில் வந்து என்கவுண்டர் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் இந்த சார்லி. ஆனால் த திங் இஸ், அவனை பற்றின கதைகள் தான் அவகிட்ட முதல்ல போய் சேருது. இந்த கதைகளை கேட்க கேட்க சார்லின்றவன் யார் அப்படின்ற அந்த தேடல் தான் இந்த படத்தோடைய கதை அமைப்பு. இந்த கதை அமைப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா இதில் பெருசாக ஒன்றும் கான்ஃப்ளிக்டே இல்லையே அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி ஃபீல் குட் படங்களில் கான்ஃப்ளிக்ட்டுன்றது வந்து எப்பயுமே நம்ம எப்படி பார்த்துருப்போம். இப்போ நான் முன்னாடி வீடியோலலாம் கூட சொல்லியிருப்பேன், ஹீரோ கேரக்டர் வந்து பீட் அண்ட் டவுனாக இருப்பான், ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் சம்திங், அந்த மாதிரிலாம் அதை சொல்லியிருப்பேன். பட் இட்ஸ் நாட் லைக் தட். சார்லி இஸ் நாட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் லைக் மைண்ட் செட். அது என்னன்னா, இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெய்யழகனோட ப்ரீகர்சராக இருக்கிற ஒரு கேரக்டர் தான் சார்லி. அவன் சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கிற, நல்லதை மட்டுமே நடத்தி காட்டுற, கிட்டத்தட்ட ஒரு புத்தரும் இயேசுநாதரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜாலியான ஒரு சார்லி சாப்ளினோட பாடியில் வந்து ட்ராப் ஆகிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சார்லின்ற கேரக்டர். அண்ட் ஐ திங்க் துல்கர் சல்மானை விட்டால் வேறு யாருமே அந்த கேரக்டர் பெட்டராக புல் ஆஃப் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, டெஸ்ஸா கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி திருவோத்தும் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் சேஃப் டு சே தட் மலையாளம் ஆக்ட்ரஸஸ் ஆர் த பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி when it comes to acting and just being beautiful on screen. ரெண்டுமே சொல்லலாம். பிகாஸ் பியூட்டின்றது சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் அப்படின்லாம் சொன்னாலுமே கூட த திங் வந்து இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸ் தட், ஸோ வி கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். ஓகே, அப்படி இருக்கிற நிலைமையில் டெஸ்ஸான்ற கேரக்டரில் வந்து ஐ திங்க் அவங்க ஒரு லைவ்லினஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க பார்வதி திருவோத்து அவர்கள் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆஸ் த ஃபிலிம் சஜஸ்ட், இது வந்து சார்லின்ற கதாபாத்திரத்தை மேலே டெஸ்ஸான்றவளுக்கு வர ஈர்ப்புன்றது எப்படி உருவாகுதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸில் வந்து சார்லின்றவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு தெரப்பிஸ்ட் மாதிரி பல டெமோகிராஃபியில் இருக்கிற ஆட்களை வந்து ஹீல் பண்ணுறான். அவன் வந்து ஹீல் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ஏமாந்து போயிடுறா. அவள் வந்து சர்ஜரியில் வந்து தப்பு பண்ணி கிட்டத்தட்ட அவன் மேலே கேஸ் விழுந்துருது. ஷீ இஸ் அபவுட் டு டூ சூசைட், ஷீ இஸ் அபவுட் டு கில் ஹர் செல்ஃப். பட் அவளை வந்து காப்பாற்றி அவளை ரிஹாபிலிட்டேட் பண்ணுறான். அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் லைஃப் வாழ்கிற ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடி அவங்கள வந்து ஒரு நல்ல வகையில் வழி அனுப்பி வைக்கிறான் சொர்க்கத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அண்ட் அவங்களோட பொண்ணுக்கு ஒரு கார்டியன் மாதிரியுமே அவன் இருப்பான் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்க, தன்னை சார்ந்து இருக்க மக்களுக்கு
நல்லது மட்டுமே நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக தான் வந்து சார்லி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். தன்னை சார்ந்துன்னு மட்டும் இல்லை, அவர் வாழ்க்கையில் ரேண்டமாக என்கவுண்டர் பண்ணுற ஒரு ஆள், அவரோட வாழ்க்கையில் வந்து எண்ணிலடங்கா சோகங்கள் இருக்குது, அதையுமே தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு கேரக்டர் தான் இந்த சார்லி. கிட்டத்தட்ட இது ஒரு ஜீனினே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த இது புலரிகளோ பாட்டிலே வந்து ஒரு லைன் வரும், ஜின்னுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மனித வடிவில் இருக்க ஒரு ஜீனியை தான் வந்து நம்மளுடைய அந்த சார்லி கதாபாத்திரத்தோடு நம்ம பொருத்தி பார்க்க முடியும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தின் மேலே எனக்கு எப்பயுமே இருக்கிற அந்த ஒரு கோசியான ஃபீலிங்க்கு வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் 2 முக்கியமான விஷயங்கள். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கோபி சுந்தர் அவர்களுடைய அட்டகாசமான இசை. எல்லா பாடல்களுமே படத்தில் அட்டகாசமாக இருக்கும். குறிப்பாக ஐ திங்க் புலரிகளோ தான் இந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸான பாட்டுன்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே ஒன்றுமே இல்லை, நல்ல மழைக்காலம், நல்ல சில்லுன்னு ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது. ஒன்றுமே பண்ணாதீங்க, ஹெட்செட்டை போட்டுட்டு புல்லரிகளை பாட்டை போட்டு நல்லா நீட்டி படுங்க. அப்படியே விட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். அந்த பாட்டே வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கும். அதை தாண்டி கேரளாவை சுற்றி உள்ள இந்த கோஸ்டல் ஏரியாஸ், அந்த மாதிரியான ஏரியாக்களில் நிறைய இடங்களில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. கேரளா வந்து கிட்டத்தட்ட காட்ஸ் ஓன் ஹெவன்னே கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் கேரளா. அண்ட் அதை சுற்றி இருக்கிற இந்த கோஸ்டல் ஏரியாஸில் ஷூட் பண்ணப்பட்டிருக்கும் படத்துடைய மெஜாரிட்டி ஆஃப் த செக்மெண்ட்ஸ். அது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் சார்லியோட ரூமில் இருக்க ஆர்ட் ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஜெர்மான் டி ஜானோட ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் ஒர்க்குன்னு தாராளமாக சொல்லலாம். அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் அவ்வளோ அட்டகாசமான ஒரு ஒர்க்கை வந்து சார்லி படத்துக்காக அவர் கொடுத்துருப்பார். அதை தாண்டி நெடுமுடி வேணு அவர்களும் இந்த படத்தில் இருப்பார். நெடுமுடி வேணுக்கும் அவருடைய அன்எக்ஸ்பிரஸ்டு லவ் ஒன்று இருக்கும். அதை வந்து சார்லி அவர் வந்து அந்த லவ்வை வந்து அவர் மீட் பண்ண வைக்கிற அந்த செக்மெண்ட்டும் படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செட்டப்பே ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ எந்த ஒரு லைஃப் மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழ்க்கை போகிற போக்கில் போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சூசைடல் தாட்ஸுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களால் நம்ம மைண்ட் வந்து இன்ஃபெக்ட் செய்யப்பட்டிருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நடமாடும் உலகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை எதையோ ஒன்றத்தை நோக்கி ஓட வச்சுட்டே இருக்குது. அது என்னன்றது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம எண்ணங்கள் வந்து மறுத்து போகிற சுச்சுவேஷன் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஆனால் அப்படியாப்பட்ட மக்களையே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தெரப்பி அட்டன் பண்ணிட்டு வந்த அளவு ஃபீல் பண்ண வைக்கிற கதாபாத்திரமாக தான் சார்லி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ட்ரைவுமே இல்லாமல் எல்லா லைஃபே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தானே லைஃப், வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு தானேன்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக வந்து சார்லி இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஃப்ரீ ஸ்பிரிட்டட் நேச்சர் இருக்கணுன்ற அந்த ஆசை இருக்கும் இல்லையா? அதாவது சினிமான்றது வந்து எப்பயுமே ஒரு ஃபேண்டசியாக நம்ம பார்க்குறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்த்து அது நடக்க முடியாமல் போகிற விஷயங்கள் நிறைய இருக்கும். இது நடந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிற மாதிரி விஷயங்கள், நம்ம வாழ்க்கையவே நம்ம வேறு மாதிரி வாழ நினச்சிருப்போம். பட் அது நடக்க முடியாமல் போகும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக. ஆனால் அதை வந்து நடத்தி காட்டுறது தான் சினிமா. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, சார்லியை வந்து எனக்கு அந்த மாதிரி படம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ எம் ரொம்ப டிமிடான, சின்ன விஷயத்துக்கு கூட வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு மோரான் தான் நான். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு வைட் ஐடான ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான பீப்புளை பற்றின கதைகள்ன்றது வந்து எப்பயுமே வந்து அதை சினிமாவில் பார்க்கும்போது அது கொஞ்சம் அந்நியப்பட்டுருவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் சார்லி வந்து என்னோடய கையை பிடிச்சி அதோட உலகத்துக்குள்ளே கூப்பிட்டு போய் என்னை ஒரு 2 மணி நேரம் வந்து என்னை வந்து ஒரு மனசில் இருக்க மொத்த அழுக்குகளையும் கழுவி விட்டு என்னை ஒரு தூய்மையான மனிதனாக என்னிடம் ஒப்படைத்ததுன்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.